من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء எங்கள் இறைவா எங்கள் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கைதிகளை நோக்கி வந்தார்கள். நிறைய கைதிகள் இருந்தாங்க. அந்த கைதிகளை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தாங்க. அந்த கைதிகளை பார்க்கறதுக்காக வேண்டி வந்தாங்க. அப்போ அந்த கைதிகளில் இருந்த ஒரே ஒரு பெண் மட்டும் தன்னுடைய குழந்தையை கூட்டத்தில் காணவில்லை என்பதாக மிகவும் தீவிரமான முறையில் ஒரு பதட்டத்தோடு தன்னுடைய குழந்தையை அவள் தேடிக்கொண்டிருப்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. ரொம்ப தீவிரமா அந்த கைதிகளுக்கு நடுவில் அந்த குழந்தைய அந்த பெண் தேடி இறுதியாக தன்னுடைய குழந்தையை அந்த பெண் கண்டுபிடிச்ச உடனே அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்து அந்த குழந்தையை மிகவும் பாசத்தோடு அவன் கட்டி அணைத்து கொண்டார். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தரவுன ஹாதியின் மர்அத தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். எங்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுபவளாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியுமா என்பதாக கேட்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து, அந்த பெண், இந்த தாய் தன்னுடைய குழந்தைய நெருப்புல தூக்கி போடுவாளா? அப்படி தூக்கி போடக்கூடிய ஒரு தாயாக இந்த பெண்ணை நீங்கள் பார்ப்பீங்களா என்பதாக சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, லா வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக இல்லையா ரசூலுல்லாஹ், எப்படி இந்த தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி நெருப்புல போடுவா? இவ்வளவு பதஷ்டத்தோடு தன்னுடைய இவ்வளவு பெரிய கைதிகளுக்கு நடுவுல, கூட்டத்துக்கு நடுவுல அந்த குழந்தையை காணான்னு சொல்லி தான் அந்த தாய் தேடி வந்தா. இப்படிப்பட்ட தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்புல தூக்கி போடுவா என்பதாக சஹாபாக்கள் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த பெண் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்துள்ள பாசத்தை விட எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் பன்மடங்கு தன்னுடைய அடியார்களின் மீது பாசமும் இரக்கமும் காட்டுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவர். தன்னுடைய அடியார்களின் மீது அதிகமாக இரக்கமும் பாசமும் தான் அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது, அது ரொம்ப குறைவானது. தன்னுடைய அடியார்கள் மீது தன்னுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தவே மாட்டான். அதிகமாக கோபத்தை அல்லாஹ் காட்டவும் மாட்டான். அப்படி அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாலோ தன்னுடைய கோபத்தை காண்பித்தாலோ ஒவ்வொரு நாளும் பூகம்பத்தையும், ஒவ்வொரு நாளும் கடல் சீற்றங்களையும், ஒவ்வொரு நாளும் மண் சரிவுகளையும் நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போவது நடக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் அப்படிதான். எப்போயாவது அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கோபப்படுவான். அந்த கோபத்தினுடைய எச்சரிக்கையாக சில விஷயங்கள் அல்லாஹ் நடத்தி காட்டுவான். அது நாம் மனிதர்கள் அதை பார்த்து திருந்தணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் தன்னுடைய அடியார்கள் மீது ஒவ்வொரு நாளும் இரக்கம் காட்டிக் கொண்டே இருக்கிறான். இப்ப யார் அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யறாங்களோ, துஆ கேட்கிறாங்களோ, ஒரு எதை வேணாலும் கேட்கிறார், ஆனா அல்லாஹ்ட்ட கையேந்திட்டார், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு, யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை கொடு, யா அல்லாஹ் எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை கொடு, ஏதோ ஒன்று கேட்கிறார். ஆனா தினமும் அல்லாஹ்விடத்தில் ஒருத்தரை கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தால் அவரின் மீது அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டுறான், அவர் மீது அல்லாஹ் பாசத்தை வைக்கின்றான். மேலும் அவர் துஆ கேட்பதனால அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதிகம் துஆ கேட்பவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரப்பனா தகப்பல் துஆ, இந்த துஆவில் அதைத்தான் அல்லாஹ் சொல்லித்தான், எங்கள் இறைவா என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இப்ப யார் அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்களோ அவர்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படும். இரண்டாவது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
மன்னிப்பு வழங்குவதில் இந்த உலகத்திலேயே யார் சிறந்தவர் என்று சொன்னால் மன்னிப்பு வழங்குவதில் அல்லாஹுவே உயர்ந்தவன். ஆனால் மனிதர்களில் யார் சிறந்தவர்? அல்லாஹுவை போன்று யாருனாலையும் மன்னிப்பு வழங்க முடியாது. மன்னிப்பு வழங்குவதில் ரொம்ப உயர்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒருத்தன் தான். ஆனால் மன்னிப்பு வழங்குவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொன்னா எவர் ஒருவர் பழிவாங்கக்கூடிய சக்தி இருந்தோம், தான் பழிவாங்கக்கூடிய எல்லா முகாந்திரமும் ஒருத்தர் இருக்கு. இவர் நினைச்சா இவர் பழி வாங்கிடலாம். பழிவாங்கக்கூடிய சக்தி இருந்தோம் எவர் ஒருவர் தன் சகோதரனுக்கு மன்னிப்பு வழங்குகிறாரோ அவரே மன்னிப்பதில் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒருத்தர் அநீதி இழைச்சிட்டாரு, அந்த அநீதம் செய்தவரை பழிவாங்கக்கூடிய எல்லா விதமான பவரும் இவர்கிட்ட இருக்கு. இவர் நினைச்சா என்ன செய்யலாம்? அவரை நல்லா பழிவாங்கலாம். இவர் நினைச்சா அவரை பதிலுக்கு பதில் எதையாவது ஒன்று செய்யலாம். ஆனால் அவர் பழி வாங்கல, பதிலுக்கு பதிலாக அவர் எதுவுமே செய்யல. அந்த சகோதரனை அவர் மன்னிச்சு விட்டுறாரு. நீ அல்லாஹ்வுக்காண்டி நான் உன்னை மன்னிச்சுட்டேன், இவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதே போன்று மன்னிப்பதில் உயர்ந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் பாவமே செய்யவில்லை என்று சொன்னால் பாவம் செய்யாத உங்களை போக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், அவர்களை அல்லாஹ் பாவம் செய்ய வச்சு மீண்டும் அவர்களை மன்னிப்பு கேட்க வைப்பான். அவர்கள் மன்னிப்பும் கேட்பார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பு வழங்குவான். அல்லாஹுடைய ஆற்றல் மன்னிப்பு வழங்குவதில் அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னல்லாஹு யுஹிப்பு தவ்வாபீன, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதரில் ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர். தௌபானா என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது ஒரு தௌபா தான். தௌபானா வேற என்னன்னு சொன்னா யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்வது ஒரு தௌபா தான். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக கேட்பது ஒரு தௌபா. அப்ப மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு அழுகும் பொழுது, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு கண்ணீர் சிந்தும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானின் மீது இரக்கம் காட்டுகின்றான். அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரின் நன்மையான செயலையும் அல்லாஹ் மறுமைக்காக வேண்டி சேகரித்து வைக்கிறான். இங்கே நாம் செய்யக்கூடிய ஒரு துவாவும், நாம் இங்கே செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன இபாதத்துகளும், அது திக்ராக இருக்கட்டும் அல்லது நஃபிலான ஃபர்லான சுன்னத்தான வாஜிபான தொழுகைகளாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே அல்லாஹ் மறுமைக்காக வேண்டி சேகரித்து வைக்கிறான். நாளைக்கு மறுமை நாளையில அந்த அடியானை கூப்பிட்டு நீ உலகத்துல நீ இந்தந்த இபாதத்தை நீ செஞ்ச, இந்தந்த அமளியாத்துகளை நீ செஞ்ச, அது எனக்காக வேண்டிதான் நீ செய்தா என்பதை அல்லாஹ் சொல்லி அதற்கு பகரமாக சிறந்த நற்கூலியை என்ன செய்யறான்? அல்லாஹ் வழங்குகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலையும் அவர் கேட்கக்கூடியதை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துடுறான். எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. நாம் கேட்கக்கூடிய நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாயிலாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக